ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நல்ல சந்தோஷமான மகிழ்வான குக் வித் குட்டீஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். முதல்ல குட்டீஸை கூப்பிட்டுடலாம். ஓடி வாங்க குட்டீஸ். நல்ல எவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்திருக்காங்க. எல்லாரும் நேர்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. குட்டிமா, உங்க பேர் என்னடி குட்டி? எம் ஆதித்யா. எம் ஆதித்யா. உங்களோட பேரு? ஓ, நீங்க? வித்யுத். வித்யுத். இதனால பேர்லாம் பிரமாதமா வச்சுட்டு வரீங்க. என்ன கிளாஸ்ல படிக்கிறீங்க? 5th standard. நான் செகண்ட். செகண்டா? ஓ, கொஞ்சம் பரவாயில்ல, ஸ்டிப்பா இருக்க வேணாம், ஜாலியா இருக்கலாம். நீங்க? 6th படிக்கிறீங்களா? சூப்பர். ஓகே குட்டி, இன்னைக்கு நீங்க செட்டுக்கு வந்த உடனே எங்களுக்கு எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்தீங்க. இன்னைக்கு உங்களோட பர்த்டே. ஸோ பர்த்டே ஸ்பெஷல் என்ன சாப்பிட்டீங்க? என்ன பண்ணி கொடுத்தாங்க அம்மா? கேக்லாம் பண்ணீங்களா? கேக்லாம் பண்ணிட்டீங்களா? அம்மா பண்ணிட்டாங்களா? வெட்டியாச்சா கேக்லாம்? இல்ல, ஈவினிங்கா? நீங்க 2 பேரும் பிரதர்ஸா? ஓ சூப்பர். ஓகே. ஸோ சாப்பாடுல உங்களுக்கு என்ன பிடிச்சதோ அம்மாட்ட சொல்லி இன்னைக்கு பண்ணி தர சொன்னீங்களா? பிரியாணி. என்ன பிரியாணி? மட்டன் பிரியாணி தான். பாருடா, உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் இல்லை இன்னைக்கு. நீங்க என்ன சாப்பிட்டீங்க? காலையில இட்லி சாப்பிட்டேன். இட்லி சாப்பிட்டீங்களா? உங்களோட ஃபேவரட் ஃபுட் என்ன? என்னோட ஃபேவரட் வந்து ஃப்ரைட் ரைஸ். ஓ சூப்பர். ஸோ இன்னைக்கு நீங்க சொன்னதுன்னா என் காதில் விழுந்ததுன்னா பாட்டி இன்னைக்கு வந்து ஒரு பிரியாணி பண்ணலான்னு பார்த்தேன். பட்டர் பீன்ஸ் பார்த்துருக்கீங்களா? பட்டர் பீன்ஸ் வந்து வச்சு ஒரு பிரியாணி. ஸோ ஆனால் வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிடுவீங்கல்ல, காய்கறி தான் சாப்பிடுவீங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ நீங்களும் காய்கறிலாம் பிடிக்கும். ஸோ இன்னைக்கு வந்து பட்டர் பீன்ஸ் வச்சு ஒரு பிரியாணி பண்ணிடலாம். அது ஆரம்பிச்சு அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசலாம். ஸோ இன்னைக்கு நேயர்கள் பார்க்க போகிறது நல்ல ஒரு பட்டர் பீன்ஸ் வச்சு பிரியாணி. உங்கள் பிரியாணி பிடிக்கும்னு சொன்னாங்கல்ல, ஆனால் வெஜிடேரியன் தாங்க. ஸோ வெஜிடேரியனில் நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிரியாணி பண்ண போகிறோம். குழந்தைங்களுக்கு பொதுவாக, குழந்தைங்கள பெரியவங்கன்னு சொன்னால் கூட இன்னைக்கு பிரியாணின்னு சொல்லும் போதே எல்லாரோட ஃபேவரட் ஆகிடுது. ஸோ அந்த வகையில் நல்லா ஈஸியாக ஆனால் டேஸ்டியாக பண்ணக்கூடிய இந்த பிரியாணி தான் பண்ண போகிறோம். ரெடி ஆகிடுமா? ஓகே. ஸோ பிரியாணி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். பட்டர் பீன்ஸ் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: பாஸ்மதி அரிசி 2 கப், பட்டர் பீன்ஸ் 3/4 கப், தக்காளி 4, வெங்காயம் 5, சற்று புளித்த தயிர் 1/4 கப், கொத்தமல்லி புதினா 2 கைப்பிடி அளவு, பச்சை மிளகாய் 3, உப்பு ருசிக்கேற்ப, மிளகாய்த்தூள் 1½ டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், லவங்கம் 8, ஏலக்காய் 8, பட்டை துண்டுகள் 4 அல்லது 5, எண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன், வினிகர் 2 டேபிள் ஸ்பூன். பட்டர் பீன்ஸ் பிரியாணி செய்ய தேவையான பொருள் நான் பார்த்துட்டோம் இல்லையா? இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு பக்கம் கடாய் போட்டிருக்கேன். இது நீங்கள் குக்கர்லேயும் பண்ணுறது இருந்தால் பண்ணலாம், அல்லது இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு வெசல்லையும் நீங்கள் பண்ணுறது சௌரியமாக இருக்கும். இந்த பட்டர் பீன்ஸ் வந்து இன்றைக்கி நான் எடுத்துருக்குது ஃப்ரோசன். நல்லா வாங்கிட்டு சுத்தம் பண்ணி, அதாவது சுத்தம் பண்ணுறது உரிச்சிட்டு ஒரு அலசிட்டு ஆற போட்டு நான் ஃப்ரீசரில் போட்டு வச்சுருப்பேன். வேணுங்கிற போது அது வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ஃப்ரெஷ்ஷாக கிடச்சி வாங்கினீங்கனாலும் இதே மாதிரியே பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாஸ்மதி அரிசியை இன்றைக்கி வந்து நம்ம எடுத்துக்கிறது கொஞ்சம் பழைய அரிசி. ஸோ 1க்கு 2 தண்ணி ஊற்ற போகிறோம். அந்த 2 தண்ணி ஊற்றும் போது அந்த சாஃப்ட்னஸும் கிடைக்கும், நல்லாயிருக்கும். அதே மாதிரி அதை ஊற வைக்கிறது நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு பண்ணலாம். ஊற வைக்க நேரம் பண்ணலாம், ஒரு 10 நிமிஷமாவது ஊற வச்சிங்கன்னா கூட போதும். ஸோ இப்போ எல்லாம் ரெடியாக வெட்டி வச்சாச்சு. நம்ம ஆன் பண்ணிடலாம். இந்த 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் அதில் அப்படியே ஊற்றிடலாம். இந்த தேவையான பொருட்களில் வினிகர் கொடுத்துருக்கேன். வினிகர் வேண்டாம், எங்களுக்கு சேராது அப்படின்னு சொல்கிறவங்க வினிகருக்கு பதிலாக எலுமிச்சம்பழச்சாறு இதே அளவு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். அந்த புளிப்பும் அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் தான் இந்த எலுமிச்சம்பழச்சாறு சேர்க்கணும். அதே மாதிரி தயிரும் ரொம்ப புளிச்ச தயிர் நல்லா இருக்காது. 1 நாள் பழைய தயிர், புது தயிராக இருந்தாலும் நல்லா இருக்காது. அந்த புளிப்பே இல்லாமல் அது நல்லா இருக்காது. ஸோ இது ரெண்டையும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். பட்டை லவங்கம் ஏலக்காய் சொல்லியிருக்கோம் இல்லையா, அது அதில் போட்டுடலாம். இப்போ இந்த பட்டை லவங்கம் ஏலக்காய்க்கு அப்புறம் வெங்காயம் சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள்,
சிட்டிகை உப்பு அந்த வெங்காயம் வதங்குறது. இந்த பக்கம் 1க்கு 2 தண்ணி நான் அளந்து அடுப்பில் வச்சுருக்கேன். அதனால சூடு ஏறிட்டு இருக்கு. இது வதங்குற நேரம் நம்ம பேசலாமா? நீங்கள் பாடுவேன்னு சொன்னீங்கல்ல, ஒரு நல்ல ஒரு பாட்டு பாடுங்க பார்க்கலாம். ஸ்கூல்ல தான் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல. ஏன் அந்த மாதிரிலாம் நான் சேரவே இல்லை. பாட்டு கிளாஸ்லாம் சேரலையா? சரி, அப்புறம் கதை சொல்லுவியா? ஆனால் சும்மா சொல்லுவேன். சும்மா தான் சொல்லுவேன். பின்ன பேக்ரவுண்ட் மியூசிக் போட சொல்லுவாங்க. சும்மா தான் சொல்லுவாங்க. சும்மா, ஆனால் உண்மையெல்லாம் இருக்காது. நாங்கள் உண்மையான கதையெல்லாம் கேட்கல, சாதாரண கதை தான் கேட்குறோம். கதையா கேட்குறோம். சொல்லுங்களேன். ஒரு நாள் ஒரு கீழே ஒரு லயன் படுத்துட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு மவுஸ் வந்து அது மேல ஜாலியா ஜம்ப் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த லயன் எந்திரிச்சிருச்சு. என்ன சொன்னுச்சு? அதுக்கப்புறம் அந்த 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 மவுஸ் எடுத்து அந்த லயன் வந்து இப்படி கையில வச்சோன்னா, நான் உன்னை சாப்பிட போறேன் அப்படின்னு சொன்னுச்சு. மவுசையா? அப்ப சொன்னுச்சு அந்த மவுஸ், நான் விட்டுடுன்னு. அதுக்கப்புறம் அது பேர் என்னமோல என்னாச்சு? ஹண்டர் வந்தாங்க. அந்த லயன் அந்த ஹண்டர் வந்து பிடிச்சிட்டாங்க அந்த நெட்டால. அதுக்கப்புறம் மவுஸ் வந்து அந்த நெட்டை கடிச்சு அந்த லைனை காப்பாத்திருச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. சூப்பரா இருந்தது கதை. இப்போ அந்த கதையில உனக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்ட? ஹெல்ப். யாரா இருந்தாலும் ஹெல்ப் பண்ணணும். அவங்களுக்கு சின்னவங்களா இருந்தா கூட அவங்களுக்கு என்ன முடியுமோ அதை அழகா செஞ்சு பண்ணிடுறாங்க. தெரியுதா? நீங்க என்ன சொல்லுவீங்க? கதையா பாட்டா? எனக்கு ரெண்டுமே பிடிக்காது. பிடிக்காதா? ஏன்? எனக்கு ஃபுட்பால் தான் பிடிக்கும். ஃபுட்பால் தான் பிடிக்கும். விளையாட போறியா? டெய்லி கோச்சிங் போறேன். சூப்பர், வெரி குட். ஸ்கூல்லேவா இல்ல பிரைவேட் கோச்சிங்? பிரைவேட் கோச்சிங். நீங்க என்ன குட்டி, பாட்டு பாடுவீங்களா? சாமி பாட்டு பாடுவேன். சாமி பாட்டு பாடுவீங்களா? ரொம்ப அழகு. கிருஷ்ணாய வாசுதேவாய. நல்ல சத்தமா பார்த்து அவங்க கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. சூப்பர். இது வந்து யாரு ஸ்கூல்ல சொல்றாங்களா இல்ல நம்ம வீட்ல அம்மா அப்பா எல்லாம் சொல்லி தரதா? ஸ்கூல்ல தான் சொல்லுவாங்க. ஸ்கூல்ல தான் சொல்லுவாங்க. டியூஸ்டே இன்னைக்கு. ஓ, டியூஸ்டே சொல்லணுமா? ஆமா. டெய்லி பிரேயர் வந்து இது ஒரு அந்த ஸ்கூல்ல வந்து ரெக்கார்டர் மேல வச்சிருப்பாங்க. அவங்களே போட்டு விட்டுருவாங்க. ஆமா, அவங்க பாடின்னு இருப்பாங்க. அதுல பாடி நம்மளுக்கு அது கேட்கும். வெரி குட். ஓகே. இப்போ ஸ்கூலுக்கு இப்போ போறீங்கல்ல, காலையில் டயத்துக்கு நீங்களா எந்திரிச்சிருவீங்களா இல்லை அம்மா 10 தடவை எந்திரிடான்னு சொல்லணுமா? இல்லை, அவ்வா தான் எழுப்பி விடுவாங்க. அவ்வா எழுப்பி விடுவாங்களா? ஸோ அவங்க எழுப்பணும். மற்றது நம்ம ஜாலியாக வெளியில் போகணும் இல்லை ஊருக்குலாம் போனால் நாமளா தானே எந்திரிச்சுக்கிறோம். அப்போ மட்டும் எந்திரிச்சுக்கலாம்ல, டெய்லி ஸ்கூலுக்கு அப்போ எந்திரிச்சிக்கலாம்ல. நீங்களும் எழுந்துக்க மாட்டீங்களா? சரி, அங்கே உங்களுக்கும் தானே அம்மா எழுப்பி விடுவாங்க. எழுத்து நீங்களும் எழுந்த உடனே கிடக்கணும் ரெடி ஆயிடுவீங்களா? அம்மா வந்து அம்மா குளிக்க வைப்பாங்க, நாங்கள் ட்ரெஸ் மாற்றிப்போம். ஓ, அம்மா குளிக்க வைப்பாங்க, நீங்கள் ட்ரெஸ் மாற்றிப்பீங்க. அப்போ கிடக்கதான் நீங்களா ரெடியாகி எல்லாம் உங்களுக்கு டைம் டேபிள் பிரகாரம் புக்ஸ் எடுத்து வச்சுட்டு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அம்மாவுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். காலையில் அவ்வளோ பிஸி ஷெட்யூல். நைட்லேயே எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவாங்க நைட்டே. அப்போ ஏன் அம்மா பண்ணுவாங்க? நான் அம்மா கிட்ட கேட்டு நானே பண்ணிக்கலாம். உனக்கு குட்டி பையன், நீ வந்து உனக்கு சொல்லி கொடுக்கணும். ஆனா எனக்கு தெரியாது. ஏன் தெரியாது? நீ படிக்கிறது சயின்ஸு, மேத்ஸு, இங்கிலீஷு, தமிழ், இதெல்லாம் வந்து உனக்கு புக்ஸ் தெரியும்ல. அப்போ அன்னைக்கு என்ன வேணுமோ அந்த புக்ஸை டைம் டேபிள் பார்த்து அம்மாட்ட கேட்டுட்டு நான் கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன் அம்மாவை செக் பண்ண சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கலாம்ல. அந்த மாதிரி பண்ணுவீங்களா? நான் தான் பண்ணுவேன். நீ தான் பண்ணுவீங்களா? வெரி குட் குட்டி. அப்போ அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆகிடும்ல. ஆமாம். ஓகே. அவ்வா அப்படி காலையில் சமைச்சு வச்சுருவாங்க எல்லாத்தையும். ஓ, வேணுங்கிறது. ஆமாம், அப்பா பண்ணிடுவாங்க. அப்பானா அம்மாவோட அம்மாவா அப்பாவோட அம்மாவா? அம்மாவோட அம்மா. அம்மாவோட அம்மா. ஆமாம். ஓ, உனக்கு வேணுங்கிறது அப்பாட்ட தான் சொல்லுவியா, அம்மாட்ட சொல்லுவியா?
அவகிட்ட தான் சொல்லுவேன். அப்பா கிட்ட சொல்லு. ஸோ என்ன வேணுமோ உனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்கூலுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஆமா பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ நீங்கள் அம்மாட்ட தான் சொல்லுவீங்க. ஆ ஓகே. ஸோ இப்போ வெங்காயம் ஓரளவு கொஞ்சம் நிறம் மாறி வதங்கிடுச்சு. பிரியாணி வாசனை வருதா? வருதா? ஓகே. ஸோ இப்போ வெங்காயம் ஓரளவு கொஞ்சம் நிறம் மாறி வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாத்தையும் பெரும்பாலும் சேர்த்துக்குவோம். தக்காளி, அதோட பச்சை மிளகாய் நான் கீரைல முழுசாக தான் போட்டிருக்கேன். அதை பட்டர் பீன்ஸ், இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், புதினா, கொத்தமல்லி. டீ கொஞ்சம் குறைச்சிட்டு புதினா கொத்தமல்லி கொஞ்சம் நிறுத்திக்கலாம். மேலே வந்து தம் போடும்போது நம்ம எடுத்துக்கலாம். இது இப்போ நல்ல இது ரொம்ப நேரம் வதக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கினா போதும். நீ ஒரு கதை சொல்லலாமே. ஒரு நாள் ஒரு வில்லேஜ்ல ஒரு மவுஸ் இருந்தது. அந்த மவுஸும் சிட்டில ஒரு மவுஸும் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. அப்போ அந்த வில்லேஜ் மவுஸ் என்ன பண்ணுச்சு, சிட்டியில் இருக்க ஃப்ரெண்டை ஒரு நாள் டின்னருக்கு கூப்பிட்டுச்சு. சிட்டியில் இருக்க மவுஸும் ஓகேன்னு சொல்லி வந்துடுச்சு. அப்போ நீ போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு வில்லேஜ் மவுஸ் சொல்லிட்டு அது குக் பண்ணி வச்சுருந்தது. என்னென்னா பீன்ஸ், கேரட், அப்புறம் பிரிஞ்சால். காய்கறியாக குக் பண்ணியிருந்ததா? பிரிஞ்சால் இது 3 பண்ணி வச்சுருந்தது. அப்போ சிட்டி மவுஸ் வந்து அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லாவே இல்லைன்னு வாமிட் எடுத்துச்சு. அப்போ அந்த வில்லேஜ் மவுஸ் சேட் ஆனவனா சிட்டி மவுஸ் கூப்பிட்டுச்சு, நீ ஒரு நாள் என் சிட்டிக்கு வா, நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ வந்து ஓகேன்னு அவங்க 2 பேரும் சிட்டிக்கு வந்துட்டாங்க. சிட்டி வந்தா அங்கே நிறைய கேக்ஸு, பர்கர், பீட்சாஸ் இருந்தது. அதெல்லாம் வில்லேஜ் மவுஸ் பார்த்துட்டு வாவ் நல்லா இருக்கே, இதெல்லாம் எங்கப்பா வாங்கினோன்னா அந்த ஹவுஸில் தானே அவங்க போய் சாப்பிடுவாங்க. அப்போ அந்த ஹவுஸோட ஓனர் வந்தோடனே இவங்க ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்த பார்த்தா ரோடில் நின்றுட்டு இருக்காங்க. நடுவில் நிறைய லாரிஸ், கார்ஸ்லாம் வந்தோடனே எல்லாம் அந்த 2 பேரும் ஓடி போய் ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டாங்க. ஒரே ஒரு நிமிஷம் கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ இது வதக்கியாச்சு. இதில் தயிர், வினிகர், இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு. இந்த தக்காளி எல்லாம் கரையக்கூடாது, அப்படியே முழுசாக, அதாவது வதங்கி இருக்கணும், வெந்து இருக்கணும், ஆனால் கரைஞ்சிருக்கக்கூடாது. அதோட சொல்லும்போது உங்களுக்கு அந்த மைல்டாக அதனோட புளிப்பு இது எல்லாம் அதோட சேர்ந்து நல்லா பைண்ட் ஆகும். அப்படி தக்காளி கரைஞ்சி தான் எனக்கு வேகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தக்காளியோட அளவை குறைச்சிக்கணும். இப்போ இந்த தண்ணி இதில் ஊற்றிடலாம். தெரிக்குமோன்னு பயந்துட்டியா? நான் தெரிக்காமல் முடிஞ்ச மட்டும் பண்ணுறேன். நல்லா கொதிக்கணும். இப்போ கண்டினியூ பண்ணுங்க. அப்போ அவங்க 2 பேரும் ஓரமாக போய் நின்றோன்னா வில்லேஜ் மவுஸ் அச்சோ உன்னோட சிட்டியை விட எனக்கு என்னோட வில்லேஜ் நல்லா சேஃப்டியாக நான் பாட்டுக்கு பத்திரமா இருப்பேன் பாய்ன்னு சொல்லிட்டு வந்துச்சு வில்லேஜ் மவுஸ். ஸோ வில்லேஜ் லைஃப் நான் சொல்கிறத விட நீ சொல்கிறதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டேன். யாரும் நம்ம வந்து இது நல்லால அது நல்லானா அவங்களோட பெஸ்ட்டை சொல்லக்கூடாது. ஸோ வில்லேஜ் லைஃப் இன்னும் ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிறது. ஆனால் நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்தோட சூழ்நிலையை அடாப்ட் பண்ணிக்கிட்டு அங்கே எப்படி சந்தோஷமாக வச்சுக்கிறோமோ, எப்படி நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிறோமோ அதுதான் பெஸ்ட். இது இல்லை அது இல்லைங்கிறத விட இது வேணும்னு ஆசைப்படலாம், இல்லைன்னு வருத்தப்படக்கூடாது. ஸோ எதுவாக இருந்தாலும் அம்மாட்ட அப்பாட்ட கேட்டுட்டு ஏன் எனக்கு வாங்கி தரலன்னு அழகிறத விட அம்மா இது இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தான் கேட்குறேன். ஸோ அது புரியுதா? ஓகே. உனக்கு ஏதாவது கதை தெரியுமா? எனக்கு கதையெல்லாம் தெரியாது குட்டி. வேற பாட்டு ஏதாவது? இவ்வளோ அமைதியாக எவ்வளோ இருக்குது வீட்டில், இப்படி தான் அமைதியாக இருப்பியா? ஆமாம், வீட்டில் அமைதியாக தான் இருப்பியா? ஆமாம். ஈவினிங் ஆனால் அம்மா இது படிக்க உட்காந்து சொல்லிடுவாங்க, நான் படிக்க உட்காந்துருவேன். 6 to 7 வரைக்கும் நான் படிக்க உட்காந்துருவேன். நீயே படிக்க, ஹோம் ஒர்க் எல்லாம் நீயே எழுதிடுவேன். ஆமாம். தெரியாதது மட்டும் அம்மாட்ட கேட்க. ஆமாம். பரவாயில்லையே. இருங்க, அரிசி போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. அரிசி நான் ஏற்கனவே கழுவி வச்சிருக்கிற அரிசி.
நல்ல அரிசியும் போட்டு கொதிச்சுக்கிட்டு தண்ணி சுற்றி வரும்போது நம்ம தம் போட்டுடலாம். அதுக்கு இடையில உங்க அம்மா சமையல் ரொம்ப பிடிக்குமா? ஓகே, நல்லா பண்ணுவாங்க உங்க அம்மா. சரி, பிரியாணி பண்ண போறாங்க, நீ பண்ணிருக்காங்கன்னு சொன்னீங்களே, அதுக்கு சைட் டிஷ் என்ன வச்சுப்பீங்க? ஹோட்டல்ல வாங்கிட்டீங்களா? ஏன் அம்மா நல்லா பண்ணுவாங்க, நீங்க வரதுனாலயா? ஓகே ஓகே ஓகே. அப்பாவும் நல்லா சமைப்பாங்களா? அப்பாவும் சமைக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு எதாவது பாடம் சொல்லி கொடுக்கறது அந்த மாதிரி தான், மற்றதெல்லாம் அம்மா தான் ஃபுல்லாகவே. ஓகே, நீங்கள் எப்படி? அம்மா அதான் அப்பா சமைப்பாங்கன்னு சொன்னீங்க, அம்மாவும் சமைப்பாங்க. அம்மா ஒர்க் பண்ணுறாங்களா? அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஆமாம். ஓகே, ஸோ அப்பா பண்ணுறது அம்மாவும் பண்ணுவாங்க, சமையல் அம்மாவும் பண்ணுவாங்க. என்ன உனக்கு ஸ்பெஷலாக பண்ணி தருவாங்க? ஸ்பெஷல் அம்மா வந்து ஈவினிங்கான ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ பண்ணி தருவாங்க. ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வீட்லயே பண்ணிடுவாங்களா? ஆமா, வீட்லயே பண்ணிடுவாங்க. ஹாய், பரவாயில்லையே, உங்க அம்மாட்ட நான் கூட கத்துக்கிறேனே. அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணிடுவாங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் பண்ணிடுவாங்களா? அதெல்லாம் பிடிக்கும். ஓகே, என்ன வெஜிடபிள் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து நான் எல்லா குழந்தையும் கேட்குற கேள்வி. கேரட் தான் பிடிக்கும் ரொம்ப. மற்ற காய்கறி எல்லாம் கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய் அதுவும் பிடிக்கும். பிடிக்கும். வெஜிடபிள்ஸ் டெய்லி சாப்பிடுவீங்க? டெய்லி சாப்பிடுவேன். ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறதும் காய்கறி எடுத்துட்டு? ஆமா, காய்கறி தான். நீங்க? எனக்கு வந்து நாங்க டெய்லி பொட்டேட்டோ எடுத்துட்டு போவோம். மம்மி ஆனா கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பப்போ பீட்ரூட், அப்பப்போ கேரட். மற்ற வெஜிடபிள்ஸும் சாப்பிடணும் குட்டி. எல்லா வெஜிடபிள்ஸும் எல்லா சத்தும் இருக்குல்ல, ஸோ எல்லா வெஜிடபிளும் நம்ம கலந்து சாப்பிடணும். கீரை அதெல்லாம் சாப்பிடுவீங்களா? கீரை கொஞ்சம் சாப்பிடணும், கீரை அவ்வளோ நல்லது. கேரட் கண்ணுக்கு கேரட் பிடிக்கும். கீரையும் அதே மாதிரி எல்லா விட்டமின்ஸ், மினரல்ஸும் எல்லா காய்கறியும் எல்லாம் இருக்கும். ஸோ எல்லாமே சாப்பிடணும். ரொம்ப அடிக்குதோ? அது வேணாம் சொல்லு, இந்த பக்கம் போப்போம், இந்த பக்கம் போப்போன்னு சொல்லு, போயிடும். வாசனை மட்டும் வந்துட்டே இருக்கு. ஓகே, ஃபோனை யார் நிறைய நோண்டுவா? நான் பார்ப்பேன். நீ பார்ப்பியா? ஃபோன் அலோவ் பண்ணுவாங்களா வீட்டில்? டாடி விட மாட்டாங்க. அப்பப்போ எவ்ரி வீக்லி ஒன்ஸ் 1 hour. அவ்வளோதான், அது பெஸ்ட். என்ன கேட்டால் அதுக்கு நீங்களும் அப்படி தானா? நான் வந்து செல் பார்க்க மாட்டேன். செல் பார்க்க மாட்டேன். வெரி குட். பார்க்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னு நான் சொல்லலை. எல்லாமே நம்ம சொல்லுவாங்களே, களவும் கற்றுமாதாங்கிற மாதிரி எல்லாமே தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை, பட் அடிக்ட் ஆகக்கூடாது. ஃபோன் பார்த்தா தான் நான் சாப்பிடுவேன். சில நிறைய குழந்தைங்கள பார்த்துருக்கேன், அந்த ஃபோனை பார்த்துட்டே சாப்பிடுவாங்க. என்ன சாப்பிட்றாங்கன்னு தெரியாது, அந்த டேஸ்ட்டு தெரியாது, எவ்வளோ சாப்பிட்றோன்னு தெரியாது. அதெல்லாம் கூடாது. அதெல்லாம் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அந்த பார்க்குற நேரம் கொஞ்சம் நேரம் என்டர்டெய்னிங்காக பார்த்துட்டு வச்சிடணும். மற்ற நேரம்லாம் நம்ம வந்து சாப்பிடும்போது அதை சாப்பாடை ரசித்து சாப்பிடணும். அதை ரசித்து சாப்பிடும்போது தான் உடம்புல நல்லா செய்யும். பிரியாணி மாதிரி இவன் வந்து டிவி பார்த்தா தான் சாப்பிடுவான். பத்தியா, மாட்டிக்கிட்டான் பாரு ஒருத்தன் என்கிட்ட. இது வரேன் சொல்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சுற்றி வந்திருக்கு. நம்ம வந்து அதாவது தண்ணி சுற்றி வந்த கணக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம சாதத்தை, அந்த அரிசியை எடுத்து இப்படி பிரட்டி போடும்போது அது உள்ளே அமிழ்கிறதுக்கு ஒரு 20-30 செகண்ட் ஆகும். அந்த மாதிரி சூழ்நிலை இது வரும்போது, அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம இதை தம் போட்டுடணும். நல்ல தீயை குறைச்சிடணும். இது மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா புதினா, இதெல்லாம் கொஞ்சம் தூவிட்டு ஒரு மூடி, கரெக்டான மூடியை போட்டு அதில் மூடி வச்சிடலாம். 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும், சில நேரம் 12 நிமிஷம். பட் இது இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு சௌரியம் என்னென்னா, நம்ம அப்பப்போ திறந்து பார்த்துக்கலாம் தண்ணி கரெக்டாக இதுவாகிடுச்சு. ஆனால் மினிமம் அதுக்கு வந்து நீங்கள் 10 நிமிஷம் கட்டாயம் விடணும். அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ப்ரெஷர் குக்கராக இருந்தால் இப்போ நம்ம பண்ண இதே மாதிரியே தாளித்து தண்ணி ஊற்றி எல்லாம் போட்டு அது கொதிக்கிற போது அரிசியும் போட்டுட்டு குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில், அதுக்கப்புறம் தீயை குறைச்சி வச்சு 3 நிமிஷம் இந்த ஸ்டேஜ் இது பண்ணி இறக்குனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரி, எனக்கு ஸ்டேஜ் எல்லாம் தெரியாது, நான் ஒரு விசில் 2 விசில் எங்கேயா தவற விட்டுட்டேனா எப்படின்னு யோசிச்சிங்கன்னா, குக்கரை மூடிட்டு அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறம் குக்கரை மூடி நல்ல ஃப்ளேமை கம்மி பண்ணி வெயிட் போடக்கூடாது, அப்படியே விட்டுருங்க. 12லேருந்து 15 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெயிட் போடுங்க. அந்த வெயிட் போட்டுட்டு நல்லா அந்த ப்ரெஷர் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் திறந்தீங்கன்னா கரெக்டாக வெந்து சரியாக இருக்கும். ஸோ இந்த 3 விதமாகவும் நம்ம பண்ணலாம். இன்றைக்கி நான் பண்ணியிருக்கிறது இந்த மாதிரி. இப்போ ஒரு மூடியை போட்டு மூடி வச்சு இது அப்படியே மூடி வச்சிடலாம்.
முடிஞ்ச மட்டும் நல்லா கரெக்டான மூடி போட்டுட்டு வெளியில் வந்து அந்த ஸ்டீமெல்லாம் வெளியில் வராமல் அந்த ஆவியெல்லாம் வெளியில் போகாமல் பண்ணிங்கன்னா தான் அந்த தண்ணியோட அளவும் அந்த ஆவியும் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் இப்போ நல்ல ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வேக விட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பிரியாணி ஓரளவு ரெடி ஆகிடுச்சு. இது ஆக்சுவலாக நடுவில் 2 தடவை திறந்து எடுத்து நான் நல்லா கிளறிட்டு திரும்ப மூடியிருக்கேன். பார்த்துடலாம். குட்டீஸ் வாசனை வருதா? நல்லா வருதா? ஓகே ஓகே. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது டேஸ்டிங் செஷன். பார்த்தீங்கன்னா குழந்தைங்கிட்ட கொடுத்துருக்கேன். ஊதி ஊதி மெதுவாக சூடு இல்லாமல் சாப்பிடுது. எப்படி இருக்கு பிரியாணி? செம்மையா இருக்கு. நிஜமா செம்மையா வேற இருக்கான். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? செம்மையா இருக்கான், சூப்பரா இருக்கான். நீங்க ஒன்றும் சொல்லியே. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஸோ எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி நானும் எதிர்பார்க்கல. அவங்களுக்கு வந்து பிரியாணி ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலாக எல்லாருக்குமே பிடிக்குங்கிறது தான். பட் இந்த குட்டீஸ் எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க நினச்சேன். ஆனால் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காங்க. நேர்களான நீங்கள் இந்த பிரியாணி இந்த மாதிரிலாம் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. இன்றைக்கி நம்ம போட்டிருக்கிறது பட்டர் பீன்ஸ். இது இல்லாமல் இதே நீங்கள் காய்கறியோ இல்லை வெறும் பட்டாணியோ அந்த மாதிரியும் நீங்கள் போட்டு பண்ணி கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிற அது கீழே கொடுத்துருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.